இன்ஸ்டாகிராம் ஆன்லைன் ஷாப்பிங்ல பணம் இழந்திருந்தா என்ன செய்யறது? வணக்கம், நான் உங்க அட்வொகேட் விஜய். 100 நாள் 100 சட்டங்கள் தொடர்ல இன்னைக்கு சட்டம் 9. நிறைய நம்ம ஜென்சி கிட்ஸ் தான் இதுல மாட்டிக்கிறது. முதல்ல ஆன்லைன்ல ஒருத்தவங்க ஒரு ப்ராடக்ட்டை செல் பண்ணணும் அப்படின்னாலே கண்டிப்பா ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். ஸோ பர்ச்சேஸ் பண்றதுக்கு முன்னாடி அந்த பிசினஸ் ரெஜிஸ்டர்ட் பிசினஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை வாங்க போறதுக்கு முன்னாடி இன்வாய்ஸ் தருவாங்களா அப்படின்றத கேட்டுக்கோங்க. இது ரெண்டும் இருந்தது அப்படின்னா உங்க ப்ராடக்ட் டிஃபெக்டிவா இருந்தாலும் நீங்க கன்சியூமர் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்றதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இன்ஸ்டாலையும் ஃபேஸ்புக்லயும் ஆல்ரெடி இந்த மாதிரி பணம் இழந்தவங்க என்ன பண்றது? நேஷனல் கன்சியூமர் ஹெல்ப்லைனான 1915 கால் பண்ணலாம். ஆனா இதுல ரெஸ்பான்ஸ் ரேட் ரொம்ப கம்மி. ஒருவேளை பணம் கொஞ்சம் அதிகமா இருக்குது, அந்த பிசினஸ் ரெஜிஸ்டர்ட் பிசினஸ், அந்த ப்ராடக்ட் சரியில்லை அப்படின்னா நீங்க கன்சியூமர் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணலாம். இல்ல அது அன்ரிஜிஸ்டர்ட் பிசினஸா இருக்குது அப்படின்னா நீங்க சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம். நம்ம நாட்டுல சின்ன சின்னதா தப்பு பண்றவனும் பெரிய பெரிய தப்பு பண்றவனும் தப்பிச்சிடறான். ரெண்டுத்துக்கு நடுவுல பண்றான் பாருங்க, அவன் மாட்டிக்கிறான்.